திருச்சிற்றம்பலம். அரணம பார்வதிபதையே அரகர மகாதேவா. உலகத்தில் தோன்றின உயிர்கள் அனைத்தும் பாசத்தால் கட்டப்பட்டவை. அந்த கட்டிலிருந்து தாமாகவே விடுவித்து கொள்ளும் ஆற்றல் அற்றவை. அப்பாசத்தின் காரணமாக உலக வாழ்விலும் மரணத்தின் பின்பும் அவை மிகுந்த துன்பமடைந்து வருந்துபவை. இந்த பிறப்பு இறப்புக்கு எல்லையே இல்லை. இவற்றிலிருந்து உயிர்கள் விடுதலை அடைந்து மாறாத பேரின்பத்தில் திளைக்க வேண்டுமானால் அவற்றிற்கு ஒரு துணை வேண்டும். அத்துணையின் வலிமை உயிர் பாசம் இந்த இரண்டின் வலிமையை காட்டிலும் மிகவும் அதிகமாக இருத்தல் வேண்டும். அதற்கு உயிர்களைப் போன்று பாசத்தின் பிணைப்போ பிறப்பு இறப்புகளோ துன்ப நுகர்வோ இருத்தல் கூடாது. அத்தகைய துணையையே இறைவன் என்று சைவ சமயம் குறிப்பிடுகின்றது. அந்த இறைவனை சித்தாந்த சைவம் சிவபெருமான் என்று அழைக்கிறது. அவனை நோக்கி செய்யும் தவத்தால் உயிர்கள் மேலும் மேலும் உயர் நிலைகளை அடைகின்றன. எனவே அவை ஏனைய உயிர்களை காட்டிலும் ஆற்றலும் பக்குவமும் உள்ளவன ஆகின்றன. அவற்றால் வழிபடவும் பெறுகின்றன. காலப்போக்கில் அத்தகைய வழிபாட்டினர் கூட்டங்கள் பெருகி பல சமயங்களாக நிலவுகின்றன. உயிர்களின் பக்குவங்களில் உள்ள ஏற்றத்தாழ்வுகளை நோக்கும் பொழுது அவை அனைத்தும் தேவை. அந்தந்த சமயங்களில் நின்று உண்மை உள்ளன்புடன் வழிபட்டு வரின் அவர்கள் படிப்படியாக உயர்ந்து வந்து பல பிறவிகள் பின்னேறானும் சிவ வழிபாட்டில் திளைத்து வீடு பேறு அடையும் நிலையை அடைவர் என்பது ஞான நூல்கள் கூறும் முடிவாகும். திருச்சிற்றம்பலம்.